سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சிறப்புமிகு விழாவை மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடும் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாமினை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பிற்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். 5 நிமிடத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்கின்றேன். இருந்தாலும் சிறிய ஒரு நிகழ்வை மற்றும் தாங்களுக்கு முன் வைத்து, ஹிஃப்ல் என்றால் என்ன, அந்த ஹிஃப்லினுடைய அந்தஸ்துகள் என்ன, குர்ஆனை இதயத்தில் சுமந்தால் அல்லாஹ் அந்த மனிதரை உயர்த்துகின்ற இடம் என்ன என்பதை நாம் தொட்டு பார்த்து விட்டு வந்துவிடலாம். இஸ்லாத்தினுடைய முதல் போரான பத்ரு போர் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவர் தன்னுடைய தாயாரிடம் சொல்கின்றார், நானும் இந்த போரில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று. 13 வயதே நிரம்பிய சிறுவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, போரில் கலந்து கொள்ள என்னையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய தாயாரிடம் கோரிக்கை வைக்கின்றார். தாயாரும் வியந்து போய், என்ன இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, சரி என்று தயாராகி வா என்று சொல்லி அந்த சிறுவரை அழைத்து கொண்டு செல்கின்றார். யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? யார் போருக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையினரை தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சிறுவர் சென்று கேட்கின்றார், யா ரசூல் அல்லாஹ், நான் தங்களுக்காக எனது உயிரை நான் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன், என்னையும் தாங்கள் அனுமதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களது தலைமையிலே அல்லாஹ்வுடைய எதிரிகளை எதிர்த்து நானும் போரிட வேண்டும் என்ற ஆசை என்னுடைய மனதிலே இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிட்டு பார்க்கின்றார்கள் அந்த சிறுவரை. சிறுவருடைய முகத்திலே உண்மையும் உற்சாகமும் ஆர்வமும் ஒரு பக்கம் இருந்தாலும், வால் அளவே உயரம் இருக்கக்கூடிய சிறுவர், தகுதி இல்லையே போருக்கு என்ற நிலை வந்து விடுகின்றது. வாளை விட சிறுவர் சிறியதாக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே, நீ இதிலே கலந்து கொள்ள முடியாது போ என்று சொல்லிவிடாமல் அந்த சிறுவரிடம் அன்பாக பிரியமாக ஆறுதலாக சொல்கின்றார்கள், நீ சிறிய வயதாக இருக்கின்றாய், இன்னும் பெரிதாகி இப்படி ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும், அப்பொழுது வா என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். எந்த தாயும் எந்த சிறுவரும் ஆசையோடு சென்றார்களோ திரும்புகின்ற பொழுது கவலையோடும் கண்ணீரோடும் திரும்புகின்றார்கள். நமக்கு இப்படிப்பட்ட போரிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று மீண்டும் மனம் தளரவில்லை. அடுத்த வாய்ப்பு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது பத்ரு போருக்கு அடுத்து உஹது களம் வருகின்றது. உஹது களத்திலாவது நாம் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என்று நினைத்த சிறுவர், அந்த தருணத்தில் சிறுவருக்கு போட்டியாக பல சிறுவர்கள் தயாராகிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பல சிறுவர்கள் வில்லு அம்பு என்று பயிற்சி எடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக பயிற்சியிலே காண்பிக்கின்றார்கள் அந்த சிறுவர்கள். அந்த நேரத்திலும் ஒரு சில பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த தருணத்திலும் அந்த சிறுவர் தள்ளப்படுகின்றார். இரண்டாவது தடவையும் கண்ணீரோடும் கவலையோடும் திரும்புகின்ற அந்த சிறுவர் என்ன நினைக்கின்றார் என்றால், பல திறமைகள் நமக்கு உண்மையிலேயே இதன் மூலமாக நாம் பயன்படுத்தி இருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்த அவர், இரண்டிலும் அனுமதி கிடைக்கவில்லையே என்ற அந்த கவலையிலே மனதிலே ஒரே ஒரு லட்சியம் மட்டும் எடுக்கின்றார். என்ன லட்சியம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை நாம் பெற வேண்டும். போர்க்களத்தில் தான் பங்கு பெற முடியவில்லை, சமுதாயத்திற்காக வேண்டி ஏதாவது செய்துவிட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு, ஆசை ஏற்பட்டு, என்ன செய்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை எப்படி பெற முடியும் என்று சிந்திக்க தோணுகின்றார். இந்த சிந்தனையிலே பணிவிடை செய்யலாமா அல்லது போர்க்களத்துக்கு தான் செய்ய முடியவில்லை, வேறு எத்தனை துறைகளை எடுத்திருக்கலாம், எதுவுமே எடுக்கவில்லை. சிறுவர் கையாண்ட ஒரே ஒரு உத்தியோகம் என்னவென்றால் குர்ஆனை மனனமிடலாம். அல்லாஹு அக்பர். குர்ஆனை மனனமிட்டு விட்டோமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பத் நெருக்கம் கிடைத்துவிடும். அதன் பிறகு நாம் என்ன சாதிக்க வேண்டுமோ அதை நாம் செய்து விடலாம் என்று எண்ணிய அந்த சிறுவர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய தாயாரிடம் சென்று கூறுகின்றார், அம்மா எனக்கு குர்ஆனை மனனமிட ஆசையாக இருக்கிறது என்று சொன்ன உடனே தாயாரும் அதுக்கு உடந்தையாக இருந்து பெரும் சஹாபாக்களுடைய தொடர்பு கொண்டு குர்ஆனினுடைய 17 அத்தியாயங்களை சில மாதங்களில் அல்ல சில நாட்களிலே அவர் மனனமிட்டார். மனனமிட்டு தாயாரு முன்னால் சென்று நிற்கின்றார். அம்மா நான் 17 அத்தியாயங்களை மனனம் செய்திருக்கின்றேன், கேளுங்கள் என்று சொன்ன உடனே தாயாரும் கேட்டுவிட்டு பெரும் சஹாபாக்களிடம் அழைத்து செல்கின்றார் அந்த சிறுவரை. பாருங்கள், என்னுடைய மகன் மனனமிட்டிருக்கின்றான், நீங்கள் கேட்டுவிட்டு இந்த என்னுடைய மகனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்று அவரிடம் குர்ஆனை மென்மேலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய மகனுக்கு பெற்று தாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது சரி என்று அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து செல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், 2 தடவை ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு சிறுவர் குர்ஆனை ஓதுவதற்கு தயாராக வந்துவிட்டார். தயாராக வந்த அந்த நேரத்தில் ஓதுங்கள் என்று சொல்கின்றார். அந்த சிறுவர் ஓதுகின்றார். எப்படி ஓதுகின்றார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எப்படி குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதே தோரணை, அதே அழகோடு, அதே உச்சரிப்போடு அப்படியே ஓதி காண்பிக்கின்றார். மெய்சிலிர்த்து போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மறந்து அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டாய், அல்ஹம்துலில்லாஹ், சிரியா மொழியை உனக்கு கற்றுக்க தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்களுக்கு நாம் கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர்கள் நமக்கு கடிதம் தருகின்ற பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அதனால் இந்த சிரியா மொழியை நீ கற்றுக்கொள் என்பதாக சொன்னார்கள். அதையும் வெகு விரைவிலே கற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு சொன்னார்கள், ஹிப்ரு மொழியை உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இது தெரியாது என்று சொன்ன உடனே அதையும் கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அதையும் சில தினங்களிலே கற்றுக்கொண்டார். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எனக்கு வருகின்ற பொழுது எழுதக்கூடிய வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன், எனக்கு அருகிலே இருந்து அதை நீ எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த சிறுவருடைய உள்ளத்தில் எழுகின்றது, இதை தானே நான் ஆசைப்பட்டேன் அன்று, இன்றுதான் கிடைத்திருக்கின்றது, எத்தனை கால தாமதம் என்று மகிழ்ச்சியால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார். அதன் பிறகு குர்ஆனுடைய விரிவுரையாளர் என்ற இடத்தை அவர் அடைகின்றார். எந்த அளவு உயர்ந்தார் என்றால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது இவர்களை தன்னுடைய ஹிலாஃபத் பதவியை பார்க்குமாறு சொல்லிவிட்டு செல்வார்களாம். அந்த அளவு உயர பதவியை பெற்றார்கள். எதன் காரணமாக என்றால் முதலிலே வித்தாக நுழைந்தது குர்ஆன். அந்த குர்ஆன் உள்ளே நுழைந்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை துறைகள் இருந்தாலும் அத்தனையிலும் நான் உயர்ந்தவன், முதன்மையானவன் என்று நிரூபித்து காட்டக்கூடிய அந்த சிறுவர் யார் என்றால் அவர்தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனை சுமக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் எல்லா துறைகளிலும் அவர்கள் முன்னேறி செல்வார்கள் என்பதை அன்று படித்த சரித்திரத்தை சொல்கின்றோம். இதோ உங்களுக்கு முன்னால் நாங்களும் அப்படித்தான் உயர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை அடுத்ததாக வைக்கின்றது. அல்லாஹ் போதுமானவன். நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை கற்று குர்ஆனின் படி உயரக்கூடிய நசீபை வழங்கிடுவானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.